வீட்டு பூஜை அறையில் கடைபிடிக்க வேண்டிய சில பூஜை குறிப்புகள். பூஜை அறையில் பஞ்ச பாத்திர தண்ணீரை தினமும் அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம். முடிந்தவரை தினமும் மாற்றுவது என்பது மிகவும் சிறப்பு. பூஜை செய்யும் பொழுது தெய்வத்திற்கு வைக்கும் வெற்றிலை இரட்டைப்படையில் இருக்க வேண்டும். வெற்றிலையின் காம்பு பகுதி சாமியின் வலது புறமும் நுனிப்பகுதி இடது புறமும் இருக்குமாறு வைக்க வேண்டும். பூஜைக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இரும்பு ஜமனுக்கு உரியது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணால் ஆன பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம். பூஜை அறையில் கண்டிப்பாக கண்ணாடி வைத்திருக்க வேண்டும். இந்த கண்ணாடியை வடக்கு திசை நோக்கியவாறு வைப்பது மிகவும் சிறப்பு. அதன் அருகில் ஒரு சிறிய கிண்ணத்தில் சில்லறை காசுகளை போட்டு வைத்து அந்த காசுகளின் பிம்பம் கண்ணாடியில் விழுமாறு வைக்க வேண்டும். பூஜையில் ஏற்றப்படும் கஜலட்சுமி அல்லது காமாட்சி அம்மன் விளக்கிற்கு அடியில் ஒரு தட்டு வைத்து அதன் மீது பச்சை அரிசி மற்றும் மலர்கள் வைத்து ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் ஏலக்காய், கிராம்பு, சோம்பு மற்றும் பச்சை கற்பூரம் போன்ற மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்கள் வைத்து இருக்க வேண்டும். அன்னபூரணி விக்கிரகம் அனைவரின் வீட்டிலும் கட்டாயம் இருக்க வேண்டும். பூஜை அறையில் எத்தனை விளக்குகளை வைத்திருந்தாலும் கட்டாயம் ஒரு அகல் விளக்காவது இருக்க வேண்டும். எனவே பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். பூஜை அறையில் குலதெய்வ படங்களை வைத்து பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் கோமாதா படத்தை கட்டாயம் வைத்து வழிபாடு செய்து வர நிச்சயம் நல்ல சுபீட்சம் பெருகும். ஒரு சிறிய மஞ்சள் துணியில் சிறிதளவு பச்சை கற்பூரம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நன்றாக முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும். இந்த முடிச்சை நிலைவாசற்படியில் கட்டிவிட வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழைவதை தவிர்க்கலாம். ஆன்மீகப்படி வீட்டில் செய்யக்கூடாத சில குறிப்புகள். உங்கள் வீட்டிலிருந்து ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் முதலியவற்றை புதன்கிழமை அன்று யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்தவரின் வீட்டிற்கு சென்று விடுவாள் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அரிசி, நெல், கோதுமை போன்றவற்றை வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் யாருக்கும் இனாமாக தரக்கூடாது. அதேபோல இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது. வாசல் படியில் நின்று கொண்டு ஒருவருக்கு பணம் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கல் வாங்கல் வேண்டும். வெற்றிலை மற்றும் வாழை இலைகளை வாடவிடக்கூடாது மற்றும் வெற்றிலையை தரையில் வைக்கவும் கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாகவோ ஊதியோ அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். மேலும் விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. அது அமங்கல சொல்லாகும். அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கவும் கூடாது. எந்த பொருளையும் இல்லை இல்லை என்று கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டி இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது. அதேபோல அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையாலும் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை கோமாமிசத்துக்கு சமமாகும். வீட்டில் சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்காத முடியாத நிலையில் மாலையில் கேட்பது அவ்வளவு உத்தமம் அல்ல. மாவிலை கட்டுவதால் பல தோஷங்கள் நீங்கும். ஆனால் பிளாஸ்டிக், பித்தளை ஆகியவற்றிலான மாவிலை போன்ற தோரணம் கட்டக்கூடாது. உறவினர்களை வெளியூர் செல்ல வழியனுப்பிய பிறகு பூஜை செய்யக்கூடாது. அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. செல்வத்திற்குரிய அதிபதியான வெங்கடாச்சலபதி, லட்சுமி, குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது.